நல்லா சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். சாங் சாட்டி தம்பி அனிருத்து கலை இங்க வர்றா தனாதி உள்ள மாதிரி ஆயிட்டாடா வர வர கே வளையபட்டி ஏஆர்சி பெயிண்டர் குரூப் உரிமை ஆமண்ணா ராஜதுரை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பெயிண்டுக்கு பதிலாக 501. காமண்ணா பிள்ளையார்பட்டி ஆட்டநாயகன் நரிக்காலை சார்பாக 201 கொடுத்தவர் எஸ் மித்ரன். நன்றி ப்ரோ. பொம்பளைய காணாமடா, சென்னைக்கு போயிட்டாளா, சந்தைக்கு போயிட்டாளான்டே. டேய் தம்பி, ஹார்மோனியம் பின்பாட்டுனா என்ன? நீங்க முன்னாடி செய்யணும், நான் பின்னாடி செய்யணும். சூப்பர். சீக்கு வந்த வெளியே விடுறா. இது யாராவது நீங்க பாடலாம், நான் பாடுற அதே சிலாங்கில பாடலாம். மதுனியாய் மதன்யாய் காலை சென்னைக்கு திராண்டா. நீங்க குழந்தை அதுல ஜாயின் பண்ணிக்க மேடம். மதுனி நமத்தோட வாரே பருப்பு கடஞ்சேரிங்கலாமா அடிக்கிற நாசமா போக. அடுத்து என்ன பாடணும்? பாடணுமா? கொழுந்தா. இது என்னைய பாட்டு? கண்டங்கரும் எப்படி பாடணும்? கொழுந்தா கொழுந்தா. நீங்க ஜூம்பு அது வரக்கூடாது, கியூல வந்துருவாங்க, மொத்த மசூர் இருக்காது புடிங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க எப்படி பாடணும்னா, கொழுந்தா நான் கொத்தோட தாரே நினைச்சத புடிச்சு நாங்க ஊர்ல போறோம் கொத்தோட கொடுத்து பாடு பாடுவேன். பாடுறியா? ஏய் என்ன போடுறீ? யார் யாரி முதல்ல உனக்கு என்ன வேணும்? நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச? அந்த மிருதங்காரன் அரச்சனை இங்க இருக்கக்கூடாது. எந்த பாட்டுக்கும் கராட்ட அடியாத்தான் அடிக்கிறேன். நீர்மாலையா? உன்னை எங்கனே பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துருக்கனே. எங்க சாட்டை நான் கப்பலிங்க கீத்துக்கிட்ட வெட்டி கப்பலிங்க வெட்டிட்டு போ. பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அந்த நாயை கொண்டு போய் வீட்டில் விட்டுவாங்க. நான் பாடுறேன், அது முதுகுல ஏறிக்கிட்டு ஓடுது. மங்க திருடி திங்கிற பொண்ணு மஜம் எத்தனையோ கொஞ்சம் பண்ணுவாரு. இந்த பாட்டு உங்க அம்மா மேல சத்தியமா டேலை, அம்மா மேல சத்தியமா சட்டால போல எப்போ பார்த்தாலும் ரங்கு ரங்குன்னு அடிக்கிறேன். அந்த பையன் கட்ட வீட்டுக்கு போ. நீங்க வாசு காட்டு. என்ன டேய் இங்க வாடா. சரியா வருமா? பழனி மைனே இல்ல வாசிக்கிறதுக்கு சரியா வருமா? என்னடா சித்திரத்துல திரி எடுக்கிற ஆள் மாதிரி நிப்பாட்டிட்டு போயிட்டேன். டேய் பழனி கொத்தனார் மைனே வாடா, 200 ரூபா சேர்த்து தரேன். என்ன கோவம்? எப்படிதான் உங்களுக்கு வாசிக்கிறது? சரி சரி. ரோசப்பரியா? அப்படித்தான் 7 பேர் சோத்துக்கு தான் பத்துறாங்க. சரி போய் உள்ளதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போ ரோசை போட்டுட்டு வேமா ஒரு வாரம் காலையில் காரில் முன்னாடி ஏசி வெள்ளைன்ட்டுவேன். உன் சரி பொல்லாதான் வாரு எல்லாருக்கும் வராரப்பா. ஒன்னேட்டுத்தே அவங்க உட்காந்துருக்காங்க நிற்கிறாங்க பூரா நீர் கசிவு. அப்படியே என்னைய பார்க்க என் தம்பியெல்லாம் வரல. எனக்குமே ஒழுகுது. எதுக்குடா கத்துறிய? வருங்கால சிங்கம் கிடையாது, அவங்க தான் வருங்கால கொழுந்தேன். நான் இல்லாதப்ப அவங்க கண்ணுல பூலதன்ன மணிக்கு அப்படியே நிப்பாங்க. போயிலா எப்படி இருக்குவாங்க தெரிய முடியும். என்ன உனக்கு முன்னாடி பிறந்தது உங்க அண்ணா, உனக்கு சின்ன கிண்ணா கிண்ணா பயலுகடா. இல்லை பெரிய காமவரியனா இருப்பேன் போலடா. வந்தலந்து முண்டா அனத்துக்கிட்டே இருக்கான்டா. கொஞ்சம் சார் போவீங்க பங்காளி. சாங் பாட போறேன் தம்பி. அதே நீர்மலை அடிதான் உன்னை எதுவுமே இந்த ஒரு நாயை கொண்டு வரிச்சு. திருப்பத்தூர் சந்தையில் 70 ரூபான்னு வித்துருத்தா. இங்கே வார எப்படி தூக்கிட்டு போதுவார்? என்னத்தா கிழக்கு தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போகுது.
மாடு ரெண்டு மதுரை வெள்ள மடிக ரெண்டு தஞ்சாவூர் மாடு ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா நம்ம குனிஞ்சுதானா அடுவமடி கண்ணம்மா. அதுக்கு அங்கிட்டு வேற இல்லை, அது ஈபி அதிகாரி வேற. நான் வரவே மாட்டேனே. கோயிலா மட்டும் கிடையாது, நாடக உலகத்தில் இருக்கிற அத்தனை பொம்பளை பிள்ளைகளும் வயிற்று புழப்புக்காக ஆடிக்கொண்டிருக்கிறாரு, கலையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் முதவெல்லாம் நான் மணிக்கணக்காக டான்ஸை தடவுவேன். அப்போ நான் ஒத்த மாட்டு வண்டி. இப்போ என் வீட்டுக்காரம்மா டெய்லி காலையில் 6 மணிக்கு போட்டு விட்டுறாங்க, அதை பார்த்துத்தான் உலைய வைக்கிறாங்க. அன்னைக்கு திருச்சி விஜய் கொஞ்சம் சிமுண்டு மூட பெருசாக இருக்குன்னு 2 அமுக்கு அமுக்கிவிட்டேன். என் பொண்டாட்டி அந்த பூருக்கட்டையை எடுங்க, உங்களை இன்னைக்கு வெதரில் அடிச்சு கொண்டே வருவேன்ட்டான். ஏன்னு கேட்டேன், ஏன்டா அத்தை தண்டி சிமெண்ட் மூட்டையை போய் பிதுக்குறியா, அப்போ உனக்கு நோக்கமாடான்றான். ஆனால் கோயிலா ஒரு அழகு தேவதை, அழகு தேவதை. ஆனா அந்த அழகு தேவதையை எவன் விதை ஊன்றான்னு தான் தெரியல. அவனைத்தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா உனக்கு நான் நொம்மாவா இருக்கேன், எனக்கு அம்மாவா இருக்கணும், உனக்கு நான் அம்மாவா இருக்கணும். ஐயோ எவ்வளவு பாசம் என் மேல. நீ எனக்கு மக. ஆனா இந்த பிறவிலே அப்பா லப்பர கடிக்காம பாலக்குடி. எந்த ஊர்ல அப்பாட்ட போய் பாலை குடிச்சாங்க? ட்ரைனிங் உனக்கு தெரியாது. ஆண்களுக்கு இணை பெண்கள். தம்பி சும்மாறா, வேணும்னா நீங்க நடிங்க, அண்ணன் தெருவில் கூட திடுறேன். போட்டு அனத்துறாங்க. ஆளுக்கு ஒரு டைலாக் பேசுனா அது நாடகமா வேற என்னமா? வள்ளிதிரமணன் நான் கர்நாடகத்தை கருப்புசாமி நான் சொன்னேன். இவன் அரச்சனா இந்த ஊர்ல இருக்கே விடாரா. அழகான பெண்களை பார்த்து என் ஆண்மகன் ரசிப்பானா தவிர அதை அடைய நினைக்காதவன் தான் தமிழன். கைதட்டலாம், நான் விடவே மாட்டேன். எத்தனை அழகான பெண்கள் ரோட்டிலே போனாலும் பார்ப்பார்கள் என் தமிழன். ஆனால் தன் மனைவிதான் உலக அலை என்று தான் இதயத்திலே கோயிலுக்கு கட்டியிருப்பான். நான் கைதட்டலாம். கோயிலா ஊர்ல உள்ள ஒம்பளை எல்லாம் பார்த்துட்டு உன் பொண்டாட்டி அழகின்னு கோயில் கட்டி போனா அப்புறம் மாசத்துக்கு அடுத்த ஒம்பளைய பாக்குற. பார்த்து ரசிப்போம். ரசிக்கிறதுக்கு இது ஆனா நோ பாலியல் வன்கொடுமை. ஆனா உன்னைய பொறுத்தளவு அப்படின்னா ஒத்திக்கிட்டு இருப்பேன். அப்படி சொல்லு. கோயிலா உன்னைய நான் சாட்டா கூப்பிடுவா? கூப்பிடுங்க. கோலு கோகிலாங்கிற பேரை ஷார்ட்டா கூப்பிட்டா கோகின்னு வரும். அது என்ன? சரி சாட்டா என்ன சொல்றேன். கோயிலா உன் பேர் சாட்டா. கோரு இது என்ன ஷார்ட்டா? கோலமாவு. ஒரு ரொமான்ஸ் என்னைய மாமான்னு சொல்றா. ரொமான்ஸா சொல்றேன் என் தங்கம். அதோட நான் சீவசமாதி அடையணும். மாமா இது என்னடி பணியாரந்த மாதிரி கூப்பிடுற? வேற எப்படி கூப்பிடணும்? மாமா. எனக்கு காலை கடன் முடிச்சுட்டு வந்துட்டேன். அம்மோ ஐயோ வாய பாரு, இது மாதிரியே இருக்குது. அப்பா அப்படி நான் சொல்லும் போது நீ திரும்பணும். அப்பதான் கோமிய வாட எடுக்க மாடு. சொல்றேன் திரும்ப. அம்மோ மாடு செத்துருச்சு. என்னன்ற குசை போட்டு விட்டேன். மாமா ரொமான்ஸ். கோகி 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 தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம தொட்டுக்குள்ள மாமனவே பக்கத்துல மயிலதா எட்டத்தில ஏ மாமனவே அந்தனக்கு முருகனுக்கு கலைவங்க பஜனைக்கு போறவங்கடா. பஜனைக்கு வந்து பொங்கச்சோறுன்றவன் போல. என்னுடைய ஸ்டூடெண்ட் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வர போறவன் யோகி பாபு ஆனந்த். ஆனந்த் சிவகங்கை மாவட்டம் தரியம்பட்டி செவன்மலை குரூப்ஸ். தம்பி ஆங்கிலத்தில் செவன்மலை, தமிழ்ல ஏழுமலை. ஏழுமலை ஏழுமலை குரூப்ஸ், ஏழுமலை பிரதர்ஸ், தரியம்பட்டி பாண்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஊதுவத்தி அட்டையில 501 எதுலயே எழுதிட்டாங்களடா. பட்டணில் உப்பு போல யஜனக்கா கொட்டு கூட வாடி போச்சு, வாடி போச்சு யஜனக்கா கொட்டு கூட பல்ல சிரிக்க இலை யஜனக்கா திருப்பத்தூர்
பொட்டு கூட அடுத்து பூங்குயிலே ஏசனுக்கா உங்க வீட்டில் லைட்டு மாட்டணுமா ஐயா ஐயா? லைட்டு மாட்டன் உண்டாகாதே. பாவாடை கீழே ஒரு பல்ப் போடலாமா? அந்த போட காட்டுங்க, வயரை சொருகிறேன். உங்க சுவிட்சு போட. ஐயா ஐயா ஐயனார் மை செட்டு அருமையாக அமைச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பத்தூர். ஆமா, எங்க செட்டு தானே. யாராவே எங்க செட்டு தான் அது. ஏது உங்கள் செட்டு? எங்க சொந்த செட்டு. ஐயனார் மை செட்டு ஓனர். உனக்கு என்ன வேணும்? ஓனர் எங்க அப்பந்தே, வேற யாரு? பொலந்து ஓச்சு. அவர் எப்படி உங்கள் அப்பா? எங்க அப்பா தான். மை செட்டு போட்டு திருப்பத்தூர்ல இருந்து ஒரு ஊருக்கு போயிருந்திருக்காரு. போற நேரம் மழை வந்துருச்சு. மழை வரவு ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்காரு. அந்த இடத்துல எங்க அம்மா உட்காந்துருக்கு. அதான் ஒரு ஒதுங்கிட்டாரு. அப்படி அக்காளி மை செட்டு. அங்காளி நம்ம மையனா அப்போ லப்பரை கிடைக்காம பால் ஊடி. அந்த பால் குடிக்க மாட்டேன். குடிப்பிய எப்பயுமே அந்த பால் தான். சிட்டான் 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 சினுக்கு இந்த சிக்கிரதையில சுகர போட்டு மயக்கி திட்டா 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 திட்டுக்கு இந்த சிங்களடியில சுகர போட்டு கலக்கு. என்னண்ணா உள்ள என்ன தூண்டி முள்ளு வச்சிருக்கீங்களா? நலுக்குன்னு குத்துது. அது தூண்டி முள்ள குட்டே. அடி புளிப்பா புளியங்கா புடவ கட்டுன வெள்ளரிக்கா. புளிப்பா புளியங்கா இவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா. புளிப்பா புளியங்கா இவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா. பார்த்தா பாவக்கா இவ பருவத்தில போசாக்கா. சோக்கா நடக்கும் போது சொத்தா வேணும் பூசணிக்கா. சோக்கா நடக்கும் போது சொத்தா வேணும் பூசணிக்கா. புளிப்பா புளியங்கா இவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா. அது யாருங்க? அது யாரு? ஏன் பேயற சாப்பிட்டு நிக்கிறீங்க? அது யாரு? செனத்தவளை. செனத்தவளையா? அது பேசுமா? கப்பலிங்க திங்கி. ஒரு மேடையில கூட பேசி நான் பார்த்ததே இல்லப்பா. அது குரல் எப்படி இருக்குன்னாச்சு கேட்கவா? பேசுனா நாடகத்தை கெடுத்துருவேன். நான் தான் ஊமையா வர சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு அவர் வாய்ஸ் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் பேசுவார். மாமா கொள்ளூர் மணி மாமா ஒரு போடு போடுங்க மாமா. நீ பொட்டு வச்ச தங்க கோட்டம் ஊருக்கு நீ மகுட்டம். இங்க தொட்டு தொட்டி இழுத்து வரும் சோறான மணிமகுடம். மொத்த வாடி என்ன விலை ஓடுற? என்னடா பொம்பளை கூட்டு வந்திருக்க? வரையில கிட்ட வரையில விலை போனா ஓசை மசிரில சொல்ல முடியும். அண்ணா நான் ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் இது ஒன்று நீங்க ராசா அமைச்சு விடுங்கண்ணா. வா ஒன்றும் மெதுவாக தான் செய்வேன், வலிக்காது. அது அது எப்படி இந்த மாதிரி நல்ல வெள்ள வரும்போது என்னைய கண்டுக்கவே மாட்டீங்களா? சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? அப்போ உனக்கு உண்மையிலே நான் மாமாவாடா? என்ன வழக்காது? மாமான்னு சொல்லாதீங்க. அப்போ புத்தி வந்துருச்சு. திருந்தி வாழ பாரு. உங்களை போய் மாமான்னு சொல்லலாமா? சிவகங்கை மாவட்ட புரோக்கர்னு சொல்லணும். செவத்த பிள்ளையெல்லாம் கூட்டு வந்து அமைச்சு விடுறீங்களே. இந்த பிள்ளையை நினைக்கும் போதே சிங்குமாறு சத்தரா சின்ன பொண்ணு பத்துறான். கிட்ட போதும் போது சித்த பையன் குத்துறான். தபாக்கிராடா கோயிலா தபாக்கிராடா. சிங்கப்பூர் போயிட்டு வந்தவன் கிட்ட தபாக்கிராடா தபாக்கிராடா.
கை தட்டலாம் சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம் என்னடா பேசாம போறேன் எனக்கே தெரியல கனகர தகிலே ஏசனக்கா கொட்டு கூட கனகத்து பொங்குயிலே ஏசனக்கா கொட்டு கூட கருத்தக்கிளி ஏசனக்கா முட்டு கூட கனகத்து பொங்குயிலே ஏசனக்கா முட்டு கூட உருட்டி முழிக்கையில ஏசனக்கா கொட்டு கூட ஒட்டம்பல்லா சிலுக்கு நட்டி ஏசனக்கா கொட்டு சிலுக்குதடி ஏசனக்கா முட்டு கூட ஒன்னு அந்த பிள்ளை அமைச்சு விட இல்ல நீயாவது அன்னாருடைய இறுதிச் சடங்கு மாலை 5:30 அளவில் சொந்த இல்லத்திலிருந்து சுடுகாடு புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு குலக்கேசில் ஊர் உள்ள போதுப்ப இப்பொழுது சாரப்பாம்பும் நல்லவாம்பும் ஓரினை சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய தருணம். இதை தடுக்கவும் கூடாது, விரட்டவும் கூடாது. என்ன பொம்பளை மேல படுத்து கிடக்குற அது கீழே நீ கிடக்க வேண்டியது. உன் குலசாமி செய்த பக்தினால் நீ மிஸ் ஆகிவிட்டாய். போட்ட ஓட்டுல சொனங்கிட்டான். அவனுக்கு வெதர் ஒதுங்கி விட்டது என்று நினைக்கிறேன். கடுப்பால் உள்ள போய் தைலம் தரவ செல்கிறான். கீழே படுத்து கிடந்த யோகி பாபு டூப்பு என்னன்னா அதுக்குதான் யாரும் பார்க்கல. நாடகத்துக்கு வேணாம், உனக்கு காம முச்சிருச்சு. நீ வீட்டுக்கு போ, அப்பா வரேன். எனக்கு வலிக்குது, தைலம் மட்டும். அவர் சொல்ற இடத்துல ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா? பின்னாடி தான் கிழிச்சிருந்தாங்க, இப்போ முன்னாடி நெளிச்சு விட்டா. மேடம் எனக்கு அங்க இல்ல, இடது பக்கம் சூத்துல கை. மனமதிக்கு போகாதீங்க, மல்லியப்பு கொஞ்ச நேரம் வாங்காது. ஆனா மதுரைக்கு போறவர் இந்த உன்னை 1 கிலோ பையத்தானே தூக்கிட்டு வச்சு ஆயி நெருக்குதா? மூடையை வச்சுட்டு ஆயிருந்துட்டு அப்பா காலாளி விடுறேன் போடா. ஒரு கை தட்டலாம்ப்பா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. என்னைக்கு மேடையில் வந்து கீழே விழுக போறேன்னு தெரியல. அன்னைக்கு பலாமடியில் டப்பு டப்புன்னு ஒரு ரீப்பரே பிடுங்கி விட்டேன். மாமா பிரபுதேவ மாமா ஒரு ஆட்டம் போடுங்க மாமா. இத்தனை நாள் எங்கிருந்த அது யார்கிட்ட இருக்குது உனக்கு தேவைமையா? பாட்டை பாடுங்க மாமா. அது என் கண்ணுல விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் முகந்தா முகந்தா. உங்களுக்கு ஒரு அரைஞ்சி போர் போட்டு விடுறேன். போர் போட முடியாதுங்க, அது கழித்தர பொடி நடையா. என்ன சொல்லுங்க அந்த பாட்டு வரி சொல்லுங்க. பொடி நடையா அந்த பாட்டு இல்ல. பொடி நடையா பொறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் தாயி. பொறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் நல்ல தாயி.
மொத்தம் எல்லாருமே இந்தியாவின் குடிமகன் தான். ஒத்து ஒத்து கொஞ்சம் உஜாரா ஒத்து ஏன் பார்த்து பார்த்து இதை நம்ம பக்கம் பார்த்து ஏலரிசி ஓவியமே எனக்கு ஏத்த சித்திரமே அடி எனக்கு ஏத்த சித்திரமே இத்தனை நாளாகத்தான் எங்க நீயும் இருந்த எடி சார் போய்ங்க கொஞ்சம். ரொம்ப நேரத்துக்கு மேலே இழப்பு வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் பண்ணோம்னா வள்ளிரும நாடகம் தலகாலம் மாறி போயிடும். என் உறவுகளுக்காக ஒரு நேரம் நின்றோம். கோயிலா என்ன நான் காதலை சொன்னாலும் என் காதலை இதே நம்ம குலசாமி கருங்குளத்து முனி தொட்டு கும்பிட்டுக்குருவான். அந்த ஊதுவத்தியை தொடாதீங்க, இங்க கையில் சுட்டுப்புறோம். முனியாவை கருங்குளத்து முனி திரும்பி நில்லு, குனிஞ்சு சாமி ஆசீர்வாதம் பண்ணு. விபூதி போடும், விபூதி போடுங்க. ஐயா அது முனியாவில் கடா, அது வெதர் வீக்கம், அது அனத்தம் புண்ணும் தொடக்கூடாது. சாமிக்கு அருள் பிடிக்கும். பார்க்குறியா சில புறம்போக்கில் இருந்துச்சு, பட்டாவளம் நகட்டி வச்சேன். என்னடா தேன்னு சொல்லி அங்கே போயிட்டேன். கடுப்பு நீரட்ட சாட்டை தொழில் போட்டு அவ்வளோதான். ஏன்னா சாமிக்கு வந்து இதாயிரும். தொடாதீங்க, சிலுக்கு வாருங்க. கோயிலா சரி அமைதியா இருங்கப்பா. கோயிலா எத்தனை பெண்கள் என்கிட்ட லவ் சொன்னாலும் நான் உன்னைய மட்டும் ஏன் சுற்றி சுற்றி வரேன்னா நீ தான் வர காப்பி நல்லா போடு. கோயிலா இந்த உலகத்தில் நான் பெண்களை ஏறெடுத்தே பார்த்ததில்லை. ஆமா, முண்ட மாலை கண்ணு. ஆனா உன்னை நம்பித்தான் சுத்த கண்ணா 42 வருஷமா இந்த செருப்பு கிட்ட என்ன 2 அடி அடிச்சுட்டு உன்னை அடிப்பேன். உன் வயசே 23 தான், விளக்கமாறு முண்டை 43 கேனப்பையில. நான் காதல் புலோர்ல வயசு கூடிடுச்சு. உன் ஈரோக்குள்ள புலோ சொல்லுங்க, வசனம் மறந்துருச்சு. நீ மட்டும் இல்லைன்னா சீமக்கரில் அடிச்சு விட்டு போயிடுவேன். விடுவேன் வாடா. கோயிலா அண்ணே அங்கிட்ட இருக்க ஆளு சும்மா இருங்கண்ணே, முடிச்சு விட்டுருவேன். அப்புறம் ப்ளீஸ் ப்ரோ, அப்புறம் விழா கமிட்டி நான் பதில் சொல்லணும். வெளியூர்லேருந்து வர்ற அண்ணன் தம்பியை கும்பிட்டு கேட்குறேன், விசாமல் இருங்க, நல்லா இருப்பேன் சாமியெல்லாம். நான் தன்னால் வயிற்று பொழப்புக்காக ஓடி இருக்கேன். என் பொழப்புல நீங்கள் எம்சாண்டை கொட்டிடுவீங்களே. அப்புறம் எல்லா ஊர்லேயும் போட மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்தால் ஊர் கரைச்சல் ஆயிரம்டா வேணாம்ன்றாங்க. அப்போ நான் இவங்களை வச்சு பஸ் ஸ்டாண்டில் வெள்ளரி பிஞ்சு வியாபாரம் பார்ப்பேன். அது இவன் கூட பஸ்ஸில் ஏறி இறங்கிடுவேன். அவன் முண்டை ஏறி திருப்பத்தூர் பஸ்ஸில் ஏறிட்டு திருச்சி போய் தான் திரும்புவேன். பாயிண்ட் டு பாயிண்டில் இறங்க முடியாது முண்டை. ஐயோ கோயிலா காதலுக்கு 4 கண்கள் சொல்லும் போது ஊன்னு கேட்டுக்க, புலோரில் அடிக்கிறது தானே. என் தம்பி தப்பா சொல்ல. நீங்க போடுங்க மச்சான். அதில் ஐயனார் மை செட்டு, அந்த மைக்கு அலசணும் டோட்டல் வச்சிய. மாமா நீங்க ஊன்னு சொல்லுங்க. விட்ட நெருக்கிருச்சு.
கோயிலா? ஏன் அத்தனை சொத்துக்களும் உனக்குத்தேன்? என்னுடைய எல்லா சொத்தும் உனக்கு தான். மொட்டனாக்கா மாமாவுக்கு குளிர் மணி மாமா. ஐயா பொன்னாட போடுங்க அண்ணே, வைக்கலண்ணே. ஆ விடுங்க விடுங்க, அவ்வளோதான் கத்திட்டு இருந்தப்ப கிளப்பி விட்டுறேன். இங்கே நகைச்சுவை மன்னராக மக்கள் அன்பை மட்டும் நோக்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் அறிமுகம் மட்டும் செய்வேன், தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கைதட்டும் இந்த சிரிப்பினால தான் ஒரு கலைஞன் உயர முடியும். ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பாலமேடு 14 வயதிலேயே தன்னுடைய தாய் தகப்பன் சுமையை சுமக்கிறான் இச்சிறுவன் படித்து கொண்டே. அவங்க அம்மா முதுகு தண்டு பாதித்தவங்க, புத்தூர் கட்டு பாண்டியன்கிட்ட கட்டு போட்டிருக்கோம். அவங்க அப்பாவும் கால் நடக்க முடியாது. பாலமேட்டில் தகர சீட்டை போட்டு நமக்கெல்லாம் பட்டா நிலம் இருக்கிறது, வீடு இருக்கிறது என்று சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் புறம்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அது பரம்பரையிலேயே ஒரு வீடு கட்டிவிட முடியுமா என்று போராடி கொண்டிருக்கிறது அந்த குடும்பம். கண்டிப்பாக முடியும். எம்கேஆரும் என்னை சார்ந்த எங்கள் அண்ணன் தம்பி நினைத்தால் கண்டிப்பாக முடியும். கட்டி தருவேன் என்று சொல்லுகிறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய கிளம்பிட்டார் அன்பு சார்ந்த மறக்க முடியாத தம்பி குனியை வச்சுட்டு காந்த அடிச்சு விடுவேன். நானே இந்த ஊருக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். மறக்க முடியாத என்னமோ பெரிய. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்டா, உனக்கு தெரியாதா? நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் 21 வருஷம் ஆச்சு நாடகத்துக்கு வந்து. நானே இன்னைக்கு தாண்டா வந்திருக்கேன். ஐயே, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு சொன்னா நம்புவேன். உண்மையிலே வந்திருக்கேன். அவன் தான் வந்தேன் கூட வந்தேன். இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் வந்தோம். சரி விடு, செருப்புட்ட உன்னை அடிச்சா தானே அப்படியே சேர்ந்துக்கிறேன். நீ அந்த அவனுமா வந்த எல்லாரும் தான் நான் இன்னைக்கு வந்தோம்னுட்டா. எப்படி வந்து எந்த ஊருக்கு வந்தோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு இங்கே சென்ட்ரிங் வேலை பார்க்க வந்தோம். யார் கூட்டு வந்தா? எங்க அப்பா பழம் அடைக்கிற வேலை பார்க்குறாரு, கூட என்னை கூட்டு வந்தாரு ஆணி வறக்கிறதுக்கு. அது உண்மைதான். உங்க அப்பா பல இப்போ நம்புறேன். ஆனா நீ வந்திருப்ப இவங்க 2 ரெண்டு மயத்துக்கு வர்றாங்க. எங்க அப்பா கொத்தனார்ண்ணே, கொத்தனார் வேலை. அம்மா கான்ட்ராக்ட் நிமிந்தால அப்பா. இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்னடா செய்ய? சரி சொல்லு. பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்திய பிள்ளையார்பட்டி காணா பிள்ளையார்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களை மேடையில் அறிமுகப்படுத்தி உலகமெங்கும் எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவான் கள்ளிச்சேரியைச் சேர்ந்த எம்கேஆர் அவர்கள் சார்பாகவும் உண்மையிலேயே ஒரே ஒரு சின்ன ஒரு தாக்குதல். தாக்குதலா? தெரிஞ்ச வசந்த மட்டும் பேசு. தாக்குகள்ன்ற, செங்கக்கல்ன்ற, ஆலப்புழக்கல்ன்ற சின்ன ஒரு விஷயம் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தி. அப்படி சொல்லுங்க மாமா. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொரு நேரம் இருக்குது. அவரை பொறுத்தளவு, மாமாவை பொறுத்தளவு, என்னையை பொறுத்தளவு அவர் வந்து மலை மாதிரி. அந்த மலையிலிருந்து விழுந்த சிறு சிறு கல்லுகள் தான் நாங்கள். அவர் வந்து நின்று நடிக்கையில் யார் எங்களுடைய பேரை சொல்லாதீங்க, ஆனந்த வர சொல்லு, பப்புல வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மைண்டு டிபேட் ஆகும். ஏன்னா உண்மையை சொல்ல போனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் திருச்செந்தூர் வருஷந்தோறும் பாத யாத்திரை போகையில் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கார் பின்னாடி அடித்து இந்த கை காலெலாம் ரொம்ப அடி. ஆள் மீண்டு வந்ததே பெரிய ஒரு கஷ்டத்தில் வந்தோம். வேறு எந்த வேலையும் தெரியாது. இன்றைக்கி விறகு வெட்ட போனாலும் ஒரு 450 ரூபா தருவாங்க, கை வேலை செய்யாது, அந்தளவுக்கு பேலன்ஸ் இல்லை கையில். இந்த நாடகத்தில் வந்து இவர் கொடுக்குற 3500 சம்பளம். நான் வீட்டிலேருந்து வந்து இங்கே மறுபடியும் வீடு போகிற தட்டிக்கு என்ன செலவு, என்ன சாப்பிட்டாலும் கடைகளில் நிப்பாட்டி என்ன வாங்கினாலும் எல்லாமே அவர் தான் செலவு. அப்படிலாம் பண்ணி இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம்னா அவர் தான் காரணம். எங்களை கேட்கையில் நீங்களே எங்களை கடைசியில் திருப்பத்தூரில் இவனே விட்டுட்டு போயிடுவான், ஊம்புறது கூட கூப்பிட மாட்டாங்க. இவ்வளோ அவனை கோவம் ஏற்ற உள்ளே வந்து எங்களை கடிக்கிறான் நறுக்குன்னு. எனக்கே பயமாக இருக்குது, என்னைக்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டான்னா கடைசியில். ஆனால் ஊம்புறது கூப்பிட்டாலும் என்னால் முடியாது. கை நான் திறப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். கை தட்டுங்க. ஐயா அவர்கள் இப்போ உரையாற்றுவார்கள். ஐயாவுக்கு தரத்தின பிடிச்ச ஆர்டிஸ்ட். ஹலோ. ஆமாம், தில்லானா பாட்டு பாட போகிறாரு. ஊருக்கு நன்றி சொல்லு இருக்கட்டும். என்னது பொடுக்கா? ஊருக்கு நன்றி சொல்லு இருக்கட்டும். முதல்ல வந்தவங்கள முதல்ல காலை தொட்டு கும்பிட்றேன். உள்ளே இருக்கும்போது என் பேரை சொல்லாதீங்க, அண்ணன் பேரை சொல்லாதீங்க. நாங்கள் 50 வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்கோம். பெரம்போல் தான், ஐவஸில் தான் இருக்கோம். இன்றைக்கி எடுஞ்சோனாலும் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் தான் படுக்கணும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கோம். ஏதோ எங்கள் வாத்தியார் கொடுக்குற அந்த காசில் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பானிபூரி கடை தான் வச்சுருக்கோம் பாலமேட்டில்.
உள்ளே இருக்கும்போது எங்கள் பேரெல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் கண்டிப்பாக வருவோம். என் உயிர் உள்ள வரை என் வாத்தியாரை மறக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேலே அவங்க இப்படித்தாண்ட 2-3 பேர் சொன்னாங்க. 2 மணி நேரம் மொத்தம் 11 மாணவரில் இப்படித்தான் சொன்னாங்க. எங்கள் வாத்தியார் உசுறு என்னைய நெஞ்சில் இருக்கான்றே கடைசியில் போகும்போது வாயில் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க போக மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இருக்க மாட்டோம். ஆமா, ஏன்னா அது உண்மையை சொல்லிடணும். ஆனந்து என்னுடைய அக்கா மகன். நான் சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த ஒரு பூனைக்குட்டி. அதான் உண்மை. நான் ஒரு சில பேர்த்துக்காக தான் இவரை ஆனந்தை நம்ம கூப்பிடல. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் ஒரு 3 வருஷம் கலக்குன்னு கலைக்கு எடுத்து வந்தார். இதே இந்த சீனை விட்டுட்டு அடுத்து இந்த நாடகத்தை வெளியே வர சிரிக்க வச்சு ஆனந்தனால் கொண்டு போக முடியும். அவ்வளோ ஒரு திறமையான ஒரு ஆனந்த். அவர் மாமா பார்த்து வந்தது எல்லாமே உயிர் உள்ளவரை அவரை என்னைக்கு மறக்க மாட்டேன். அது என்னைக்கு அவருக்குன்னு ஒரு மரியாதை மனசுல இல்லப்பு கொஞ்ச நாள் போல உண்மையிலே இன்னும் 1 வருஷம் போனதுக்கப்புறம் சொல்லுங்கப்பு. என்ன திடீர்னு தோசையை மாதிரி மாறுவிய. இது எங்கேயும் போகாது. ஏன்னு கேளுங்க. ஏன் நீங்கள் பாண்டிச்சாமி மகமாயி அந்த நாடகமாவது ஆடி ஒரு நாளைக்கு 4000 ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி பொழைச்சிக்குரிய கலைமணி கான்ட்ராக்ட்காரன் உங்களை காப்பாற்றி விட்டுறேன். இதை விட்டுட்டு போயிடுவாங்க. அது வாவம் ஆயில் உள்ள வர அன்பாளையத்தில் ஒரு ஆளாக இருப்பார். எனக்கு அசிஸ்டண்ட்டு மேனேஜரு எல்லாமே. சினிமா துறைக்கு போனால் கூட கொடை ஓடிக்கிறது இவர் தான். இவர் கொடையில் நிற்பார், நான் வெயிலில் நிற்பேன். எட்டாதுன்னு வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மட்டும் கிடையாது, ஒரு நடிகர் நிற்கும் போது இன்னொரு நடிகனுடைய பேரை சொல்லி எந்த நடிகரும் சொல்லும் பொழுது மன வருத்தம் வரும். இது ஏன் நாடகத்தில் சொல்லலை, எந்த நாடகத்திலையும் அதை போய் செய்யாது. ஏன்னா அந்தந்த நடிகர்களுக்கு அந்தந்த திறமை தான். சரிதானப்பு? 18ஆம் குடி அண்ணன் பந்தய பதாமகன் திரு மணி அவருடைய அன்பு சகோதரர் திருப்பத்தூர் திரு வெங்கட். இங்கிலீஷ்ல இருக்கு மாமா, சொல்லுங்க மாமா. வெங்கட் ஒயிட் முத்து எம்எல்ஆர் திரு RMS சுவேத் அன்னார் அவர்கள் சார்பாக ரூபாய் 501 நன்றி. காதல் பண்ண போறேன் கோயிலா. இங்கிலீஷ் தெரியாமத்தான் அவன் வாயில சொல்றேன். ஒயிட் என் வாயில என் தம்பி சந்தோஷப்படுறேன். 18ஆம் குடி அண்ணன் பந்தய பதாமகன் வீரத்தமிழன் திரு மணி அவர்களுடைய அன்பு சகோதரர்கள் திருப்பத்தூர் திரு வெங்கட் வெயிட், திரு முத்து MLR, திரு RMS சுபேத் சார்பாக 501 நன்றி என் அன்பு தம்பிகளா. ஐயா அண்ணே துண்டு வச்சிருக்கீங்க எதுக்குண்ணே? கோயிலாவுக்கு போடலையா? என்ன போடலையா? துண்டு என்னத்தா நான் அப்படியே காலி போயலாம். டான்ஸ் ஆக நடித்து கொண்டிருக்கும் அன்பு தங்கச்சியாக இருந்தாலும் கூட பிறந்த மகளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் எத்தனையோ கலைகளில் தமிழ்நாட்டில் இருக்காங்க கலைஞர்கள்லாம், அவர்கள்லாம் ஆடித்தான் ஆக வேண்டும். இது கலையினுடைய கட்டாயம். ஆனால் பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியாது. டான்ஸை போட்டு இப்படி பிணையிறாங்க. பொன்னாடை எழுத்து கௌரவப்படுத்தி அன்புள்ளவங்களுக்கு எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நன்றி. எப்படி தெரியுமா காதல்? எக்கோ வைத்து விடுங்கள். அல்லோ 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 அல்லோ. கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா கோயிலா கண்ணம்மா வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருமே இரவு நேரத்திலே தூக்கத்திலே கவனமாக ரோட்டுகளை கடக்க வேண்டும். எல்லாரும் தயவு செய்து போற வழிகளே பச்சை தண்ணீர் கண்டிப்பாக உறவுகளை தருவார்கள். மூஞ்சியை கழுவி விட்டு மெதுவாக வாகனத்தை எடுத்து செல்லணும். தூக்க வரிசையில் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சாட்டானா எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நம்ம வண்டியான நம்பர்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போ. மெதுவாக போகணும். ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் பாசத்துக்கு இந்த கோமாளி ஈடு செய்ய முடியாது. உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். பார்த்து போயிட்டு வாங்க. வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்துக்கு வருவீங்க. அந்த 18ஆம் படியான கள்ளிசேரி காளிமுனியனை நினைத்து கொண்டே போங்க. வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்களை அன்பு அண்ணன் தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போயிட்டு போனடி பொம்பளைக்கு அடிப்பேன். சரி பார்த்து போ அண்ணனுக்கு அறா எடுக்க முடியாது. போன் அடிச்சுட்டு யானை கதை கேட்குறாங்களே. நன்றி நன்றி. மேலே இருக்கிறதே அண்ணன் நம்பர் நோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. மேலே இருக்கிறது 9659 என் நம்பர். அந்த மருமேனே அக்கா மேனே காசை வாங்கிட்டு வாங்க. அந்த காசு இல்லைன்னா உங்களுக்கு யாரும் அரிசி வாங்கி சலுப்புடுவேன். இந்தாங்க மாமா
அங்கு மாமா கண்டரா மாணிக்கம் மாணிக்கவல்லி சார்பாக ஆனந்துக்கும் பப்புளுக்கும் ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஒரு ஆளுக்கு 2 பேரும் பிரிச்சுக்கிறாம அடிச்சுக்கிறாம எடுத்துக்கிறோன்னா 900 ரூபா தான் இருக்குண்ணே. இன்னும் 100 ரூபா என்கிட்ட பரட்ட முடியுமா சார்? கொஞ்சம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. இப்படி வசூல் பண்ணா தாண்டா முடியும். அது மறுபடியும் அங்குமாம்மா அட்டையை தூக்கி போட்டீங்களா? வீடியோ எடுங்க தம்பி. ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லை. பூரா நம்ம உறவு தானே. கொஞ்சம் தட்டா பாருங்கப்பா. 18ஆம் குடி அண்ணன் பந்தய பிதாமகன் திரு மணி அவருடைய அன்பு சகோதரர்கள் திருப்பத்தூர் திரு வெங்கட் வெயிட் திரு முத்து MLR திரு RMS சுவேத் சார்பாக 501 தொடரட்டும் வெற்றி பயணம். பந்தயத்திலே முதலிடம். வாழ்த்துக்கள் என் தங்க மக்களே. நன்றி. கண்ணுள்ள பாழ ஒத்த வந்த கண்ணம்மா கூலூர்ல வந்த அண்ணன் தம்பிகள் மெதுவா பார்த்து போகணும்மா. கண்ணுள்ள பாழ ஒத்த வந்த கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. சுத்தி அண்ணானா என்னது ரெண்டானா ரெண்டானா இங்க இது நல்லா இருக்கு தம்பி. அப்படிதான் நிக்கிறாங்களா? அண்ணாங்க கையை பிடிச்ச அண்ணாங்களா? என் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மத்தார கோவில் வந்த தேனே அடி அஞ்சுதமி ஏ அஞ்சுதமி கண்ணுல பால மாமா சிரிச்சிருவாரு. ஒத்து குழி முத்தெடுத்து ஒத்து வச்சேன் பல்வரச பார்த்தா பொண்ணு சுத்திக்கிறது அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சேன் கண்ணத்தில பாரு என்ன முழுஜாகத்தா பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தா உன்னத்தான் தொட்டதும் கும்பத்தையும் சொட்டது சூடீர் மெதுவாகத்தான் இப்ப கூட்டம் போகும் பொதுவாகத்தான் கண்ணல பால இவன் மக்களை பார்த்து நிக்கிறேன். அவன் எப்படி வாய போல முண்டை நரம்பு தெளிச்சு முண்டை ஒன்னால நிக்க முடியாது. ஏத்தா நீ என்னத்தான் முதுகூரம் ஆடுது. இப்படி ஒரு சிலை எங்கனையும் பார்க்கல. கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கல்லு நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலங்காம தாமலை வாய்ஸ் வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். ராதாவுனக்காகத்தான் இந்த பிறைதீச்சி இந்த கோயில உள்ள உனக்காகத்தான். ஏ கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா பிறகு தெரியுது ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மத்தார பூவில் வந்த தேனே அடி அஞ்சுதமி
ரஞ்சிதமே ஏன் அஞ்சுதமே லால 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 லா எத்தனை தடவை நிப்பாங்க லால 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 இரு இப்ப நான் கண்டுபிடிச்சு நான் விடவே மாட்டேன் இப்ப அறவாங்க 3 பேரும் லால 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 கை தட்டலாம் சூப்பர் இத்தனை பேர்த்தையும் எதுவும் பேசாமல் சிரிக்க வைக்கக்கூடிய இந்த 3 கலைஞர்களுக்கு ஒரு